Let's cook. Let's eat. வாங்க தாபா ஸ்டைல் பச்சை பட்டாணி கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு வந்து 1/2 கிலோ பச்சை பட்டாணி வாங்கி தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்ராக்ஸாக ஒரு 250 300 கிராம் இருக்கும். நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம், இது வந்து பெருசாகவே நறுக்கிக்கலாம், நம்ம அரைக்க தான் போகிறோம். 3 மீடியம் சைஸ் தக்காளி, இதுவும் பெருசாக நறுக்கிக்கலாம், இதையும் நம்ம அரைக்க தான் போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெங்காயத்தை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க பட்டாணியில் சும்மா ஒரு கைப்பொடி எடுத்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வரட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கூட நான் வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போட்டோம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து இதில் வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறமா கரம் மசாலா. இது தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தோட பச்சை வாசனையும் நல்லா போகிற வரையும் இருக்கட்டும். அடுத்து இது கூட நம்ம வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பட்டாணி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட எல்லா மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பட்டாணி, அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் வேணும்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதி வரட்டும். பாருங்க, கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.